ஊடகங்கள் இங்க பொதுவாவே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை. தமிழக பாஜகவின் தலைவர்களில் ஒருவர் தானே அண்ணாமலை. அவர் ஏன் நம்ம மூத்த தலைவர்னு பிரிக்கணும்? முன்னாள் தலைவர்னு பிரிக்கணும். தமிழக பாஜகவின் தலைவர்களில் ஒருவர். அவரும் ஒரு தலைவர் தான். திரு எச் ராஜா அவர்களை போல், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை போல் அவரும் இங்கே பாஜகவில் ஒரு குறிப்பிடத்தக்க தலைவர். அதனால நம்ம அப்படியே எடுத்துட்டு போவோம். அவர் என்னைக்குமே பாத்தீங்கன்னாக்க திரு அண்ணாமலை அவர்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ரொம்ப கரெக்டா கொடுப்பார். இவர் பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு இவங்க எல்லாம் மாட்டி பிதுங்கி கார்ல மயக்கம் போட்டு நெஞ்சு பிடிச்சிட்டு போற அளவுக்கு எல்லாம் கணக்கு கொடுப்பார். சரி, அவர் சொல்லியிருக்காரு இந்த திட்டத்தை பத்தி அவ்வளவு தெளிவா. முதல்வர் அவர்கள் எந்த இடத்துல போய் சொல்றாருன்னா, அந்த திட்டமே நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறார். டெல்லியில பேரை மாத்தினதுக்கு போராட்டம், இங்க திட்டத்தை நிறுத்திட்டாங்கன்னு போராட்டம். எப்படி டபுள் ஸ்டாண்ட் வருது? ஒரே ஒரு திட்டத்துக்கு டபுள் ஸ்டாண்ட் எப்படி வருது? அப்போ மக்கள்கிட்ட எவ்வளவு தூரம் பொய் சொல்றாங்க தெரிஞ்சுக்கணும். இங்க நாங்க திட்டத்தையே நிறுத்திட்டாங்க, வாங்க போராடுவோம்னு கூப்பிடுறாரு. திட்டம் எங்க நிறுத்தினாங்க? 100 நாள் என்பதை 125 ஆக்கி இருக்கிறாங்க. ஒரு வாக்குறுதி கொடுக்கல, அந்த புக்ல இருந்தது படிச்சாரு. அப்படி வச்சுக்கோ. 100 நாளுங்கிறது 125 நாளுங்கிறது 25 நாள் எக்ஸ்ட்ராவா மக்களுக்கு பெனிஃபிட்டா இல்ல பெனிஃபிட். அப்போ எதுக்கு இவர் நிறுத்திட்டாங்கன்னு ஒரு பொய் சொல்றாரு? இப்போ அதுல காசை முன்னாடி 75% கொடுத்தாங்க, இப்ப 60-40 அப்படிங்கிற விதத்துல கொடுக்குறாங்க. இவங்களுக்கு என்னன்னா, இவங்க கொடுக்கும்போது அக்கௌண்டபிலிட்டி அங்க யார் யார் காசு கொடுத்தாங்க, எவ்வளவு கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். இதுல பிரச்சனை என்னன்னா, மற்ற இது மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிக்க முடியாது, கொடுக்காமையே கொடுத்தேன்னு சொல்ல முடியாது.